நல்லா கவனிங்க. நான் என் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன். நான் கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகராக அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க போனாலும் என் தேவனை நான் சேவிக்கிறேன். இன்ஃபோசிஸோ டெல்லோ இல்ல எப்பேற்பட்ட கம்பெனில நீங்க வேலை செய்யலாம். அந்த கம்பெனில வேலை செய்யும் போது நீங்க கர்த்தருக்காக வேலை செய்றீங்க. அப்போ மனுஷனுக்காக நீங்க கனப்படுத்த கூடாது. என் கர்த்தர் என்ன ஒரு அதிகாரத்துக்கு கீழே வச்சிருக்கிறார்னா இவரை கொண்டுதான் என்ன உயர்த்த போறார். ஆல் ரைட், வாங்க. ஸோ இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பற்றி டீச்சிங்கை நம்ம இன்னும் தொடர போகிறோம். நம்ம தொடர்றோம். எப்படி அபிஷேகத்தில் வளர்றது நம்ம கற்றுக்கிட்டு வரோம். ரொம்ப அவசியமானது. ஏன்னா இந்த வருஷத்துடைய தீம் அதுதான். நமக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. உன்னை நான் அபிஷேகிச்சது மட்டும் இல்லை, அது நிரம்பி வழிய செய்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா அபிஷேகத்தினால தான் நுகம் முறிந்து போகும். வாழ்க்கையில் நம்மளை பிடிச்சு வச்சிருக்கிற பழைய சுபாவங்களாக இருக்கலாம், நம்மளுடைய கடந்த சந்ததி ஜனங்க வாங்கி வச்ச கடன் பிரச்சனை, வியாதிகள், இதெல்லாம் தொடர்றதுக்கு அப்படியே ரெடியாக இருக்கும் பாருங்க. ஆனால் அபிஷேகம் நிரம்பி வழியும் போது கட்டுகள் ஒன்றும் இல்லாமல் போயிடும், எல்லாமே முறிந்து போகும். அபிஷேகம் நம்மளை நிறைவாக்குது. அபிஷேகம் அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. அப்போ அபிஷேகம்னா என்ன, எப்படி வளருதுன்னு நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம். லாஸ்ட் வீக் கூட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். அப்படின்னா சிம்சோன் வாழ்க்கையிலேருந்து, சிம்சோனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருந்தது. ஆனால் அதை எப்படி வேலை செய்ய வச்சார் அவர்னா, அபிஷேகம் இருக்குதா இல்லையா, உணர்ச்சி இருக்குதா இல்லையான்லாம் செக் பண்ண போலையாம் பாருங்க. சிங்கம் வருது, இவர் அடிக்க போறாரு, அபிஷேகம் வேலை செய்யுது. கேட்டை பார்க்குறாரு, இவர் பிடுங்குறாரு, அபிஷேகம் வேலை செய்யுது. தாடை எலும்பை எடுக்கிறாரு, 1000 பேரை ஃபேஸ் பண்றாரு, அபிஷேகம் வேலை செய்யுது. அப்போ அபிஷேகம் நமக்காக காத்திருக்குது அப்படின்ற பாருங்க. என்ன அருமையா இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறோம். ஆனால் அபிஷேகம் நம்ம வேலை செய்யணும்னு காத்திருக்குது. நம்ம வேலை செய்ய இறங்கிட்டோம்னா, துணிச்சலா இறங்கிட்டோம்னா, ஒரு துணியோட இறங்கிட்டா அபிஷேகம் நமக்காக வேலை செய்யும். அதனால் போன வாரம் கற்றுக்கிட்டோம், துணிச்சலான விசுவாசமோ அபிஷேகமோ. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டீங்க அந்த சத்தியத்தை? ஸோ இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என் வாழ்க்கையில் என்னை பெரிய அளவில் மாற்றின ஒரு சத்தியம், அபிஷேகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சத்தியம். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரெக்ஷனில் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். சில விஷயங்கள் நம்ம பேசணுமா இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் கிட்டேருந்து ஒரு அறிக்கையை வாங்கிக்கலான்னு இருக்கிறேன். சரி, எல்லோரும் உங்கள் மனசு மேலே கை வைங்க பார்க்கலாம். எல்லாம் கை வச்சு சொல்லுங்கள். கணம் கோற்றார் முன்பாக, சரி எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சபை முன்பாக, தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கை செய்கிறேன். கேட்குற செய்தியை மனசு பேச்சாரா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க, ஹர்ட் ஆக மாட்டேன். ஏன் நன்மைக்காக கர்த்தர் போதிக்கிறத திறந்த மனதோட பெற்றுக்கொள்ள போகிறேன். ஓகே, சரி. இப்போ உங்களுடைய அட்டென்ஷன் எனக்கு எச்சிச்சு, உங்களை கொஞ்சம் பயப்படுத்திட்டேன். இப்போ கரெக்டாக கவனிப்பீங்க நீங்கள். சங்கீதம் 133க்கு வாங்க. Psalm 133. சங்கீதம் 133, 3 வசனம் தான் அந்த சங்கீதத்தில். ஆனால் மிகப்பெரிய ஒரு கோட்பாடு, ஞானத்தின் கோட்பாடை கர்த்தர் அதில் நமக்கு வைத்திருக்கிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அப்போ இது சபை கூடி வருகிறத பற்றி பேசுகிறார். ஏதோ சகோதரர்கள் மட்டும் இல்லை, சபையாக தேவ ஜனங்க ஒன்று சேர்றது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றார். கர்த்தர் பிரியப்படுறாரு. அப்போ தேவ ஜனங்க ஒன்று சேர்ந்து கர்த்தர் ஆராதிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அருமையான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன் சர்ச்சுக்கு வர்றது முக்கியம், ஏன் ஃபெலோஷிப்ஸ் அட்டென்ட் பண்ணுறது முக்கியம், ஏன் ஒரு நல்ல சபைக்கு நம்ம மெம்பராக இருக்கணும், ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறதா இருக்கணுன்றதெல்லாம் கர்த்தர் இங்கே சொல்கிறார். இந்த சபையாக ஒன்று சேரும்போது என்ன நடக்குது பாருங்க. ஒற்றுமையாக சேரும்போது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு. அப்புறம் நல்ல தைலம்னா என்ன, ஒரு ஜண்டுபாம் மாதிரி தைலம் நினைச்சிடாதீங்க. தைலம்னா அபிஷேக எண்ணெய். ஞாபகம் வச்சுங்க, இது என்னது, இது அபிஷேக எண்ணெய். பாருங்க, சபையா ஒன்று சேரும் போது அபிஷேகம் வேலை செய்கிறது. முதல் வசனத்துல சகோதரர் ஒருமித்து அப்படின்றாரு. 2வது வசனத்துல அருமையான அபிஷேகம் ஃப்ளோ ஆகுது அப்படின்றாரு. அது எப்படி பாருங்க, எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, ஆரோன் என்ற சபை தலைவருக்கு அடையாளம். முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆனால் இந்த இடத்துல தலைவருக்கு அடையாளம், சபை தலைவருக்கு அடையாளம். அவருடைய தலை மேலே ஊற்றப்படுதான் பாருங்க அபிஷேகம். அப்புறம் தாடியில் வடிஞ்சு அங்கிகள் மேலெல்லாம் வருதான். அது முழு சரீரமே அந்த அபிஷேகத்தினால தொடப்படுது. அப்புறம் இன்னொன்று பேசுறாரு பாருங்க, அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியே இன்னொன்று பேசுறாரு 3வது வசனத்தில். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்க அபிஷேகம் ஃப்ளோ ஆகுதோ அங்க ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கமாண்டட் பிளெஸிங் தான் அர்த்தம். ஆசீர்வாதம் கிடைக்குமா இல்லையான்ற சந்தேகத்தில் வாழ தேவையில்லை, நிச்சயமா கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் எங்குண்டோ சொல்லுங்க, ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு.
ஆசீர்வாதத்தை கொண்டு வர்ற ஒரு வேலை தான் அபிஷேகத்துடைய மிகப்பெரிய பொறுப்பு. அப்போ 3 விஷயங்களை பார்க்குறோம் இந்த 3 வசனத்தில். முதலாவது சபை கூடி வரும்போது அப்படின்ட்டார், ஒற்றுமையா இயேசுவை ஆராதிக்கிறோம் இல்லையா, ஒன்று சேர்ந்து அந்த விஷயத்தை பார்க்குறோம். ரெண்டாவதாக பார்க்குறோம், எங்கெல்லாம் சபை கூடி வந்து இயேசுவை உயர்த்துதோ அங்கெல்லாம் அபிஷேக தைலம் வேலை செய்கிறது, அனாயிண்டிங் பிகின்ஸ் டு ஃப்ளோ. மூணாவதாக நம்ம பார்க்குறோம் ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த 3 வசனத்துலையும் கர்த்தர் அபிஷேகம் எப்படி வேலை செய்துன்ற ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் ஒரு கிரமமான தேவன். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சீரும் சிறப்புமாக செய்கிற கடவுள். ஆண்டவர் வந்து கண்டபடியெல்லாம் செய்கிறவர் இல்லை. அப்படியே நம்ம சொல்லுவோம்ல கச்சாமச்சான்னு செய்கிறவர் இல்லை, அப்படியே சும்மா கேர்லெஸ்ஸாக பண்ணுறவர் இல்லை. இந்த ஜீசஸ் மூவி பார்த்துன்னு இருக்கும்போது 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும்போது அந்த சீன் பார்க்கும்போது எப்படி தோணுன்னா, அப்படியே ஜன கூட்டமாக இருப்பாங்க, எல்லாருக்கும் இந்த எடுத்துக்கோ, உனக்கு ஒரு நான் பீஸ், இந்தா உனக்கு ஒரு ஜோலத ரொட்டி அப்படின்ற மாதிரி அப்படி ஒடிச்சு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்க அப்படி. ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், 5000 பேர் சாப்பிட்டுக்க முடியுமா ஒழுங்கா? அப்படி வசனத்தில் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கோம் 50 பேர் 100 பேருடைய தண்டுகளாக கர்த்தர் அவங்களை ஃபஸ்ட்டு உட்கார வச்சாராம் பாருங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஒழுங்காக உட்காருங்கன்றாரு, 50 பேர் 100 பேருன்ற மாதிரி உட்கார வச்சுட்டு அப்புறம் லீடர்ஸை கூப்பிடுறாரு, லீடர்ஸ் கையில் கொடுத்து நீங்கள் போய் சப்ளை பண்ணுங்க அப்படின்றார். அப்போ ஆண்டவர் யார்? ரொம்ப ஆர்டராக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் கிரமமாக நடத்துவார், சூப்பராக நடத்துவார். அவர் நடக்கிறத பார்க்கும்போது, அவர் நடத்துறத பார்க்கும்போது நமக்கு தெரியும் பாருங்க, தேவனுடைய எக்ஸலன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ அபிஷேகம் உடனே நிறைய பேர் அப்படி யோசிக்கிறது இல்லை. அபிஷேகம் உடனே சும்மா கண்டபடி கூச்சல் போட்டு அப்படியே உருண்டி பறந்துருது அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிடுறாங்க. சரி, ஆனால் அபிஷேகம் ஃப்ளோ ஆகிற விதத்தில் கர்த்தர் ஒரு அருமையான ப்ராசஸை வச்சிருக்கிறார், ஒரு ஆர்டரை வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, there is orderன்னு சொல்லுங்களேன். there is order when it comes to anointing. இப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்துக்கு வாங்க. அதில் ஒரு ஆர்டரை நம்ம பார்க்குறோம், எப்படி அபிஷேகம் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, சிரசுனா தலை, ஆரோன் என்ற சபைக்கு தலையா இருக்கிறார், அந்த சபையின் முதல் ஆசாரியனாகவும் இருக்கிறார். சபைன்னு சொல்றதை விட இஸ்ரவேல் நாட்டில் முதல் ஆசாரியனாக தெரிந்திருக்கப்பட்டார். ஆனால் ஒரு முழு ஆர்கனைசேஷனை பற்றி கர்த்தர் பேசுறாரு, சபையை பற்றி பேசுறாரு, நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் தலை, அதுக்கப்புறம் பாருங்க தலையில் ஊற்றப்பட்ட அந்த தைலம் எங்கே வருகுதுன்னு பாருங்களேன், அவனுடைய தாடியில் வருகிறதும், அடுத்தது பாருங்க அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு முதலாவது தலையில் ஊற்றப்படுகிறது, அதுக்கப்புறம் தாடியில் வருது. எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அதனால சீக்கிரமாக வந்துடும், ரைட், சீக்கிரமாக வந்துடும் ஃபுல்லாக சரீரமே. அப்புறம் தாடி, அதுக்கப்புறம் தான் முழு அங்கி. அபிஷேகம் இப்படி தான் கர்த்தர் கொண்டு வர்றாரு. தலை அப்படின்னும் போது தலைவர்களை பற்றி பேசுறாரு, எஜமான்களை பற்றி பேசுறாரு, பாஸ், சூப்பர்வைசர், ஹஸ்பண்ட், the leader of the family, pastor, the leader of the house, the leader of the church. அப்போ கர்த்தர் ஒரு ஆர்கனைசேஷன் ஆசீர்வதிக்கணும்னா முதல் முட்டியை தொட்டு ஆரம்பிக்கிறதுல ஆண்டவர் கணுக்கால அபிஷேகத்தை கொடுக்குறதில்ல, முதல் தலைக்கு தான் கொடுக்குறாரு. தலையிலிருந்து ஃப்ளோ ஆகிற அபிஷேகம் தான் சரீரத்தையே நிரப்புகிறது. அப்போ உங்கள் கம்பெனி நல்லா இருக்கணும்னா உங்கள் பாஸ் நல்லா இருக்கணும், உங்கள் வீடு நல்லா இருக்கணும்னா வீட்டு தகப்பன் அந்த தலைவர் நல்லா இருக்கணும். ஒரு சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா அது பாஸ்டர் வழியாக கர்த்தர் அபிஷேகத்தை கொண்டு வருகிறார். இதுதான் ஆண்டவருடைய சிஸ்டம். ஆண்டவர் இப்படி ஏற்படுத்திட்டார். தலையில தைலம் ஊற்றப்படுகிறது, அப்புறம் தாடி எதுக்கு அர்த்தம்னா மெச்சூரிட்டிக்கு அர்த்தம். மெச்சூரிட்டினா லீடர்ஸ் கிடையாலும், தலைவர்கள். அப்போ முதலாவது பாஸ்டர், அதுக்கப்புறம் லீடர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய டீச்சிங் எல்லா ஊழியத்தின் மூலமாக முழு சபையே ஆசீர்வதிக்கப்படுகிறது. வீடும் அப்படிதான், ஒரு ஆர்கனைசேஷனும் அப்படிதான். அப்போ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்க முடியுமே, என் வாழ்க்கையில் அபிஷேகம் ஃப்ளோ ஆகணும்னா, நான் அபிஷேகத்தில் அதிகமாக ஃப்ளோ ஆக வேண்டியது எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வசனத்தை பார்க்கும்போது ஒன்று தெரியுது, தலை, தாடி, அதுக்கப்புறம் தான் அங்கி, மேல இருந்து தான் கீழே வருது. பை தி வே நெக்ஸ்ட் வசனத்தை பாருங்க, அதுலயும் இதே பிரின்சிபலை பார்க்க முடியும். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, எர்மோனிலும் சியோனிலும்னா இது ரெண்டுமே கனெக்ட் ஆகாத மலைகள். இது 2 மலை. எர்மோன் மலை நார்த்தில் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க, வடக்கு நார்த்தில் இருக்குது. ஆனால் இந்த சியோன் மலை இருந்து எருசலேமில் இருக்குது, சவுத்தில் இருக்குது. ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாத மலைகளை பற்றி பேசுகிறாருன்னா, நார்த்தில் இருந்து சவுத்துக்கு தான் அந்த பனி ஃப்ளோ ஆகுதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு, மேலேருந்து கீழே. அப்போ என் வாழ்க்கையில் அபிஷேகம் அதிகமாகணும்னா எனக்கு தலைவர் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு அடங்கி இருந்தேன்னா அபிஷேகம் என் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மிக முக்கியமான பிரின்சிபல், எல்லாரும் எழுதிங்க பார்க்கலாம். ஆனரிங் அத்தாரிட்டி அஷர்ஸ் தி அனாயிண்டிங். கர்த்தர் தலையை அபிஷேகம் பண்ணி தாடிக்கு வந்து அப்புறம் அங்கிக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொண்டு வர்றது தான் அவருடைய பிரின்சிபல்னா, அப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், as honor goes up, oil comes down.
எனக்கு மேல இருக்கிறவங்களை கனப்படுத்த அபிஷேகம் என் வாழ்க்கையில இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு மேல கர்த்தர் யார் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அவங்கள நான் கனம் செலுத்தும் போது என் வாழ்க்கையில அபிஷேகம் வேலை செய்யுது. எத்தனை பேர் வாழ்க்கையில அபிஷேகம் நிரம்பி வழியணும்னு விருப்பப்படுறீங்க? கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு யாரு அதிகாரம் செலுத்துறவங்களா இருக்கிறாங்க? நீங்க யாருக்கு அடங்கி இருக்க வேண்டியதா இருக்குது? Who are you submitting to? Who is your boss, your team leader, your house leader, your church leader? Who is your leader? உங்க தலைவருக்கு நீங்க கனம் செலுத்தினீங்கன்னா அந்த கணத்தின் மூலமாக ஒரு அஷர் உங்க வாழ்க்கையில அந்த கணம் வந்து ஒரு அஷர் மாதிரி வேலை செய்யுது. நம்ம சர்ச்சுக்குள்ள வரும்போது நம்மள அஷரிங் பண்றாங்க இல்லையா? நம்மளை கூட்டிட்டு வந்து நம்மள சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதுதான் அஷரிங். யூ பிரிங் சம்ஒன் இன்டு தேர் பிளேஸ். அப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ உனக்கு உன் மேல அதிகாரம் செலுத்துறவங்களை நீ கனப்படுத்தினா அந்த கணம் உன் வாழ்க்கையில் அஷரிங் பண்ணுது அப்படின்றாரு. உங்க வாழ்க்கையில் ஒரு அஷர் இருக்கிறாங்க, அவங்க பேர் ஆனர். அப்போ இந்த அபிஷேகம் வந்து கதை விட்டு வந்து நிற்கும் போது இந்த ஆனர் என்ற அஷர் தான் அபிஷேகத்தை உள்ள கொண்டு வந்து இதோ இவரை நிரப்புங்க. ஏன் தெரியுமா? இவர் கணத்தை மெயின்டைன் பண்ற ஒரு பர்சனா இருக்கிறார். இந்த சத்தியம் என் வாழ்க்கையை பெரிய அளவில் மாத்திடுச்சுன்னு சொல்றேன் நான். எஸ், பெரிய அளவில் அபிஷேகம் நிரம்பி வழியணும்னா இந்த கணத்துடைய பிரின்சிபலை நம்ம கோட்டை விட்டுறவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனரிங் அத்தாரிட்டி ushers the anointing. தமிழ்ல சொல்லுங்க, அதிகாரத்தை கனப்படுத்துவது அபிஷேகத்திற்கு வழிவகுக்கிறது. இதுதான் கர்த்தருடைய பிரின்சிபலா இருக்குது. சரி வாங்க ஒரு 2 வசனத்தை படிச்சிடலாமா? ரோமர் 13 வாங்க, அதோடைய முதல் 2 வசனங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். யாரா இருந்தாலும் இதை செஞ்சாகணும்ன்றார். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க 2ஆம் வசனத்துல, ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லா அதிகாரங்களையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த அதிகாரிக்கு சப்மிட் பண்றது, அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது, கனம் செலுத்தி நடத்துறது கர்த்தருடைய திட்டமா இருக்குது. இன்னொரு வருஷத்துக்கு போலாமா? 1 பேதுரு 2:17. 1 Peter chapter 2 verse number 17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். அடுத்தது பாருங்க, ராஜாவை கனம் பண்ணுங்கள் அப்படின்றாரு. இவர் இந்த லெட்டர் எழுதும் போது ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, அங்க ராஜாவா இருந்தது வந்து கிங் அக்ரிப்பா அப்படின்றாரு. இந்த அக்ரிப்பான்றவர் ரொம்ப தொல்லை கொடுத்த ஒரு சபைக்கு, ரொம்ப உபத்திரவங்களை கொண்டு வந்தவர். ஏன் ஒரு சில அப்போஸ்தலர்களும் கொண்டு போடணும்னு சொல்லி திட்டம் போட்டவர் அந்த ராஜா. அந்த ராஜாவை பற்றி எழுதும்போது என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கண்டு கொள்ளாதிருங்கள். அப்படிதான் இருந்திருக்கணும். அவனை பற்றி கவலைப்படாதீங்க, அவன் கேட்கிறான் ராஸ்கேல், நரகத்தில் வேவிட்டோம் அவன் அப்படின்னு சொல்ல. அவர் ராஜாவா இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார். அப்ப அவருக்கும் கனம் செலுத்துங்க. ஏன்னா தேவனாலே அன்றி யாருமே அதிகாரத்தில் இல்ல. நான் சொல்றேன், ஆட்சியில யார் இருந்தாலும் கனம் செலுத்துறது நம்மளுடைய வேலை, ஜெபிக்கிறது நம்மளுடைய வேலை. இப்ப தெரியுதா ஏன் லீடர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும்னு? ஏன்னா கர்த்தர் அவங்க மூலமா நமக்கு நன்மையை கொண்டு வருகிறார். உண்மை என்னன்னா, சரியா ஆட்சி செய்றவங்க யாருன்னு சொல்லி சரியா தேர்ந்தெடுத்து நம்ம வாக்களிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா யார் பதவியில் இருந்தாலும் அவங்கள கனப்படுத்துறதோ அவங்களுக்காக ஜெபிக்கிறதோ நம்மளுடைய கடமையா இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் எப்படி வேலை செய்யுது? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் தலை, சரியா? இப்ப அடுத்தது தாடி, அதுக்கப்புறம் தான் முழு அங்கியும் பாதிக்கப்படுது. அப்ப கர்த்தர் நம்ம அதிகாரத்தில் யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள கனம் செலுத்தும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்றாரு. எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிகாரத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். பிள்ளைகளா இருக்கும்போது பெற்றோர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, அவங்களை கனப்படுத்துங்க. நீங்க வளர்ந்து உங்களுக்கு திருமணம் ஆகுது, மனைவிமார்கள் உங்க கணவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறது. உங்க கணவர் உங்களுக்கு தலைவராக இருக்கிறார், அவர் தான் குடும்பத்தின் தலையா இருக்கிறார். அவர் குடும்பத்தின் தலையா இருக்கிறார், நீங்க அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்ன்றது நீங்க குறைவுபட்டு போல. ஒரு சில பேர் இப்படி நினைச்சிடக்கூடாது, அவர் எனக்கு தலைனா அப்ப நான் வாளா, அப்போ என்ன கடவுள் இப்படி சொல்லிட்டாரு, அப்போ என்ன நான் எங்களுக்கு எங்க மரியாதை, நான் குறைஞ்சவளா? சார் அவரோட நிறைய பச்சை பதர். நான் ஆஃப்கோர்ஸ் யூ சி ஸ்டடிட் ஆஃப் த இருங்க ரிலாக்ஸ் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடங்கி இருக்கிறாருன்னு உடனே அவர் குறைவுபட்டவர்னு அர்த்தம் இல்லை. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கீழ்ப்படிந்து இருக்கிறார். பிதாவுடைய பேச்சை கேட்டு இயேசு கிறிஸ்துவானவர் இறங்கி வந்தார். So Jesus submits to the Father. Now think of this. யோசிச்சு பாருங்க, தெய்வத்துவத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சமமானவர்கள்.
அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும், வல்லமையை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஈக்குவல், 2 பேரும் ஒன்றுன்றார். ஜீசஸே சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்று அப்படின்றாரு. இப்பேற்பட்ட தேவன் சொல்றாரு பிதாவே உங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்றார். அப்போ நீங்க ஒருத்தருக்கு அடங்கி இருக்கும்போது, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது நீங்க குறைவுபட்டவங்கன்னு இல்லை, நீங்க கர்த்தரை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம், நீங்க செக்யூரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், தெளிவானவர்கள் நீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போ கல்யாணம் ஆயிட்ட பிறகு மனைவிமார்கள் கணவரை தலையாக கனப்படுத்தி அவரை நீங்க நேசிச்சு அவருக்கு நீங்க கீழ்ப்படியணுமா இருக்குது, அவரை தலைமை செய்ய நீங்க அனுமதிக்கணும். Let him lead the family. அவர் கொண்டு வர தீர்மானத்துக்கெல்லாம் ஆப்போசிட்டா பேசி உனக்கு என்ன தெரியும், வாய மூடியா, சும்மாரியா, சும்மா இருங்க, சும்மா இருங்க பாரு, இந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணு. திருமணத்தில் இந்த சும்மா இருங்கன்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்றேன். When the husband takes a decision, it may not be a perfect decision. ரொம்ப தெளிவாக எடுக்கிறாரோ இல்லையோ, ஆனால் குடும்பத்தின் நன்மைக்காக ஏதோ ஒரு திட்டம் போட்டு எடுக்கிறாருன்னா மனைவிமார்கள் சகாயம் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை எடுத்து காமிங்க. ஆனால் கணவரை பார்த்து சொல்லுங்க, பாருங்க தீர்மானம் எடுத்துருக்கிறீங்க, நீங்க குடும்பத்தை நேசிக்கிறீங்க, குடும்பத்துக்காக வேலை செய்றீங்க, நீங்க தான் குடும்பத்துடைய தலை, எனக்கு இந்த தீர்மானத்தில் கொஞ்சம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் நீங்க தான் தலைவர்ன்றதுனால உங்களை நான் கனப்படுத்துறேன், ஐ வில் ஃபாலோ யூ, ஐ வில் ஸ்டிக் வித் யூ. இப்போ கணவர் என்ன பண்றாரு, இப்படி சொன்ன உடனே சரி என்ன சொல்ல வர்ற நீ அப்படின்னு உட்கார்றாரு இல்லையா? ஆமா, இந்த மனத்தை கண்டபடி தீர்மானம் எடுப்பான், அப்புறம் பின்னாடியே வர சொல்லுவான், நான் வர மாட்டேன், கஷ்டத்து பட்டது போதும், நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. நான் இப்போ அவர் நான் யோசிக்கிறாரு, அதான் போறேன், சரி விடு, நான் தீர்மானத்தை எடுத்துட்டு போயினே இருக்கிறேன், நான் இப்படி பண்றாள் அப்படின்னு. ஆனா இதே மனைவி என்ன பண்றாங்க, இல்லைங்க உங்களை நான் கனப்படுத்துறேன், நீ என்ன தீர்மானம் எடுத்தாலும் நான் உங்க கூட தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு சரின்னு பட மாட்டேங்குது. அப்போ அவர் கேட்கிறாரு, சரி எது சரின்னு படுத்து சொல்லுன்னு சொல்லி அவர் உங்களுடைய ஒப்பீனியனுக்கு அவர் ஓப்பனா இருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, கனம் செலுத்தினா அபிஷேகம் வளரும். கனம் செலுத்துங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கனம் செலுத்துங்க, மனைவிமார்கள் கணவருக்கு கனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லை, பாருங்க, நீங்க கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்க பாஸ்க்கு கனம் செலுத்துங்க. நீங்க சர்ச்சில் இருக்கும்போது உங்க போதகருக்கு நீங்க கனம் செலுத்துங்க. இது மூலமா அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஃப்ளோ ஆகுது. அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஃப்ளோ ஆகுது. பாருங்க, உண்மையான ஒரு கணம் மனதுல இருந்து வர வேண்டியதா இருக்குது. அதை பத்தியும் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு இருக்கிறேன். வாங்க எல்லாருமே எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, எபேசியன்ஸ் சாப்டர் 6. ஏன்னா சில பேர் சொல்றோம், என்னவோ பிரதர் கீழ்ப்படிஞ்சுன்னு தான் பிரதர் இருக்கிறேன், பிடிக்கவே மாட்டேங்குது பிரதர் எனக்கு, ஆனால் சொல்கிறதெல்லாம் செஞ்சுன்னு தான் பிரதர் போகிறேன், ஆனால் அபிஷேகம் நீங்கள் சொன்ன மாதிரி வரலையே பிரதர், அந்த ஆசீர்வாதம் இன்னும் வரலையே பிரதர்னா இதுதான் காரணம் பாருங்கள். ஏன்னா கீழ்ப்படுகிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது சரியான மனப்பான்மையில் பண்ணுறோமா நம்ம யோசிக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நிறைய பெற்றோர்கள் இந்த வசனத்தை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு முதல் சொல்லிக் கொடுக்குறோம். உண்மையா இல்லையா? நல்லது தான், அப்படி தான் சொல்லி தரணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தரை நீங்க கனப்படுத்துறதுனால கீழ்ப்படியுங்கள்னு சொல்லிட்டு இது நியாயம். அப்போ பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியலன்னா அது ரொம்ப அநியாயம். ஓகே, அது நியாயம். அடுத்தது பாருங்க, கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் என்ன பேசுறாரு 2ஆம் வசனத்துல. அவர் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும். 3ஆம் வசனம், அதை 2ஆம் வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. 10 கற்பனைகள்ல ப்ராமிஸோட வர்ற முதல் கற்பனை இதுதான். வேற எந்த கற்பனைக்கும் ப்ராமிஸ் வர்றதுல கூடவே, ஆனா இந்த கற்பனைக்கு ப்ராமிஸ் கூட வருது. ஏன்னா ஆனர் வந்து ரிவார்டிங், ஆனர் வந்து ரிவார்ட்ஸை கொண்டு வருது. பாஸ்டர் விளாடிமிர் சாவ்சுக் சொல்றாரு, when you honor you add spiritual dividends to your spiritual account. நீங்க கனம் செலுத்துற ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய அக்கவுண்ட்ல ஆவிக்குரிய லாபங்களை நீங்க சேர்த்துக்கிறீங்க அப்படின்றார். ஆவிக்குரிய நன்மைகளை நீங்க சேர்த்துக்கிறீங்க. அப்போ பெற்றோரை கனம் பண்ணும்போது நீடித்த நாட்களா இருப்பா. நல்லா கவனிங்க, யார் யார் அப்பா அம்மாவை கனப்படுத்தாம, அப்பா அம்மாவை பப்ளிக் அவமானப்படுத்துறது, பிரைவேட் அவமானப்படுத்துறது, அவங்கள போட்டு தொல்லை கொடுக்குறது, ஏன் ஒரு சில பேர் போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிலைமைக்கு வரும்போது அவங்க மனம் திரும்பாத போது என்ன நடக்குது தெரியுமா? சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. ரீசன் என்னது? ஒரு சாபத்தை விளைவிக்கிறது. அது அவங்களே அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க சாபத்தை. அவர் சொல்றாரு, நீ கனம் பண்ணனா நீ நீடித்த நாட்களாக இருப்ப அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இப்போ இந்த 2 வசனத்துலையும் முதல் வசனத்துல பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னாரு, 2ஆம் வசனத்துல கனம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்ன தெரியுமா டிஃபரன்ஸ்? பாருங்க, ஏதிங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், அதுல 2வது பாயிண்ட் இதுதான். obedience is an outward response but honor is the attitude of the heart. கீழ்ப்படிதல் என்பது வெளிப்படையான பதில் வினை, ஆனால் கனம் என்பது இதயத்தின் மனப்பான்மை. நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்றதுனால நீங்க கனம் செலுத்துனீங்கன்றது அர்த்தம் நிறைய டைம் இருக்காது. ஏன்னா சில டைம் பசங்க பாருங்க, நம்ம ஏதாவது ஒன்று செய்யுன்னு சொல்லுவோம், இந்த ட்ரெஸ் போடாதான் இந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லுவோம்,
இல்லைன்னா சாப்பிடு சீக்கிரம்னு சொல்லுவோம், இல்லை இதை சாப்பிடணும்னு சொல்லுவோம், சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாயோ திறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம குச்சி எடுக்கிறேன்னு சொல்லி குச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், பெரம்பு எடுத்துகிட்டு வந்த உடனே அப்புறம் வாயை திறப்பாங்க, ஆனால் மூஞ்சி மாறவே மாறாது. பார்த்துக்கிறீங்களா? அப்படியே முறைச்சுன்னு உருன்னே இருப்பாங்க. நீங்கள் நல்ல சாப்பாடு ஊட்டி விடும், முறைச்சுனே சாப்பிடுவாங்க, இப்படியே சாப்பிடணும். பார்த்துங்களா? கீழ்படுகிறாங்களா இல்லையா? கீழ்படுகிறாங்க. கனப்படுத்துகிறாங்களா இல்லையா? அது ஒரு கேள்விக்குறியில் வந்துருச்சு. கீழ்படிஞ்சிட்டீங்கன்றதுனால நீங்கள் கனம் செலுத்துனீங்கன்னு அர்த்தம் இல்லை. உள்ளத்திலேருந்து கனப்படுத்துங்க, உள்ளத்திலேருந்து கனப்படுத்துங்க, உள்ளத்திலேருந்து கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா உங்கள் கீழ்ப்படிதல் உங்களுடைய கனம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் கொண்டு வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மனதளவில் கனப்படுத்துவேன், சத்தமாக சொல்லுங்க, செயல் அளவில் கீழ்ப்படிவேன். சரி, நீங்கள் சொல்லலாம், அதனால இன்னொரு தடவை எல்லாரும் உள்ளத்து மேலே கை வைங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, மனதளவில் நான் கனப்படுத்துகிறேன், சொல்லுங்க, செயல் அளவில் நான் கீழ்ப்படிவேன். அப்போ நான் கீழ்ப்படிஞ்சிட்டு ஆனால் மனதளவில் எனக்கு கனம் இல்லைன்னா அதில் ரிவார்டு இல்லை. ஏன்னா கர்த்தர் உள்ளத்தை பார்த்து வேலை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் வேலை செய்யணும்னா இது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. எவ்ரி யங்ஸ்டர், இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபன்ட்டை நான் சொல்கிறேன், பதறி அபிஷேகம் அதிகமாகணும், நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும், நான் ஆண்டவருக்காக பெரிய சாதனைகளை செய்யணும். வெரி குட், நல்ல விருப்பம், நல்ல டிசையர். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், மிகப்பெரிய பிரின்சிபல் நான் கற்றுக்கிட்டது என் வாழ்க்கையில் என்ன தெரியுமா? உனக்கு தலைவராக யார் இருக்கிறாங்களோ, உன்னுடைய பெற்றோர், அண்ணன்மார்கள், அக்காமார்கள், பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், உங்க பாஸ், உங்க வேலை இடத்துல உங்க பாஸ், அவங்கள நீங்க கனம் செலுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் அதிகமாகும் உள்ளத்துல இருந்து. சில பேர் பாருங்க, கணவரை வெளிப்படையா ரொம்ப கனப்படுத்துவாங்க, ஆனா பிரைவேட்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனம் இருக்காது, ரொம்ப ஒரு கேள்விக்குறியா வந்துடும். சரியா? நல்ல வேலை ஆரம்பத்தில் அறிக்கையை வாங்கிட்டேன் நான். என்னென்ன யோசிப்பீங்க பாரு. இப்போ மனதளவில் பாருங்க, யாராவது உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன, இல்லை அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் அப்படின்வாங்க. ஒரு ரொம்ப அது ஆனர், அது மரியாதை அது அப்படின்வாங்க. இல்லை இந்த சென்சஸ் எடுக்கும்போது எலெக்ஷன் டைம்லலாம் வருவாங்க, நீ மெஜமான் ரெஸ்ரேலி அவர் ரெஸ்ரெல்லாம் நம்ம எழுதலாம் மேடம், இல்லை அவர் நம்ம பாயந்தா எங்கே எழுதோ அதோ, வரம்மா நீ நேலம்மா, நீ நேலம், நீ சொல்லுமா, அப்பா பேர் சொல்லு, அப்பா பேர் சொல்லு. இவங்க போட்ட அந்த பக்கமா எங்கடி போனா அந்த ஆளு, எங்க அவன், இவனை கட்டினி என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஏந்திரியா பரி. இப்போ வெளிப்படையாக ஒரு என்னவோ நம்ம கனப்படுத்துகிற மாதிரி காட்டுறதெல்லாம் ஈஸி, செல்ஃபியில் சிரிக்கிறது ஈஸின்றான் நான். அதான் நான் சொல்கிறேன், உங்கள் மனைவி கிட்ட நல்ல செல்ஃபியெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பெண்கள் வந்து அவங்க நல்லா அப்பியர் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க, தவறு இல்லை இல்லையா? நல்ல ப்ரெசென்டபிளாக இருக்கணும். நீங்கள் சண்டை மத்தியில் ஒரு செல்ஃபி பிடிங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆமாம், இது வாழ்க்கையில் எப்படி இருந்தால் மக ஒரு செல்ஃபி. ஆனால் பாருங்க, நான் என்ன நிப்பா, நீங்கள் ஃபோட்டோவில் அழகாக தெரியறது மேட்ரு இல்லை, நல்ல ஃபோட்டோஸ் பிடிச்சிங்க, ஸ்டேட்டஸ் போடுங்க, பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வெளிப்படையா கனம் செலுத்துற மாதிரி நடத்துறது வேற. ஆனா மனதளவில் ஒரு நாள் ஆண்டவர் வந்து சாராள் வீட்டுக்கு வர்றாரு. சாராள் வீட்டுக்கு வந்து ஆபிரகாம்கிட்ட பேசின்னு இருக்கிறாரு. சாராள் இந்த அம்மா தான் சமையல் பண்ணி எடுத்துன்னு வராங்க. இவர் பேசினா என்ன சொல்றாரு, பேச்சுவாக்கில், ஆபிரகாம் உற்பவ காலத்தில் வந்து நான் உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க போறேன், நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ன அப்படின்னு ஒன்று உள்ளந்து சாராள் உள்ளந்து எங்க கிச்சன்லேருந்து எப்படி இருந்தாலும் கேட்டுனுக்கிறாங்க, பேசுறதெல்லாம் கேட்டுனே இருக்கிறாங்க. ரைட்? ஸோ பேசும்போது கேட்டுனுக்கிறாங்க. இந்த அம்மா உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டு, இந்த வயசில் நானும் என் ஆண்டவனும் சந்தோஷமாக இருக்க போகிறோமா, பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. சொல்கிறது கரெக்டாக அவங்க. ஆனால் சொன்னது மனசில், நல்லா கவனிங்க, மனசில் வெளியே சொல்ல அப்படின்னு வெளியே சிரிக்கல சத்தமா. ஆண்டவர் கேட்டுப்பாரு, யார் அது சூனியக்காரி சிரிக்கிறது பாரு, மனசுக்குள்ளே சிரிப்பது. ஆனால் சிரிச்சுக்குன்னு இவங்க ஹஸ்பண்டை என்னான்னு கூப்பிட்டாங்க, என் ஆண்டவன், மை லார்ட். இப்போ மை லார்டுன்னு அவங்க வெளியே கூப்பிடல, ஆண்டவனே. இப்போ கணவர்கள் நீ வீட்டுக்கு போய் கேட்க போகிறாங்க, நீயும் சாரால் மாதிரி என்னை கூப்பிட ஆண்டவனேன்ட்டு, வெளியே கூப்பிடல, அப்படி மண் செலவில் கூப்பிட்டாங்க. என்ன ஆண்டவனும் நானும் சந்தோஷமா இருக்க முடியுமா? யார ஆண்டவன் கூப்பிட்டாங்க தெரியுமா? ஒரு நாள் ராஜா ஆபிரகாமை பார்த்து சாராலை பார்த்து அழகாக்குறாளே, யார் இது? ஆபிரகாம் என்ன சொன்னாரு, இது என்னுடைய என்னுடைய ஒரு மனசு கேட்ட என்னுடைய தங்கச்சி. தங்கச்சி உங்க என்ன ராஜா நீங்க கட்டிக்கிறீங்களா? கட்டிங்க தங்கச்சி, போமா, காப்பாத்து, உயிரை காப்பாத்துமா, போமா. இந்த கணவரை மனைவி சொல்றாங்க என்னன்னு, ஆண்டவனே, ஆண்டவனேன்றாங்க. அப்படின்னா மனதளவில் இவங்க கனப்படுத்துறாங்க. உங்களுக்கு தெரியுதா, அபிஷேகம் ஃப்ளோ ஆகிறதுக்கு மிக முக்கியமான காம்போனன்ட்டே ஆனர். இஃப் யூ ஹேவ் ஆனர் இன் யோர் லைஃப், the blessing of God, the anointing of God will flow in your life. உங்களுடைய பாஸ்க்கு நீங்க வேலை செய்றீங்க, உங்க பாஸ் நல்லா இருக்கும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? இந்த மாதிரி கேள்வி எவ்வளோ நேரம் யோசிங்க பாரு, அது ஆன்சரே பண்ணல இன்னும் யாரும். என்னால் என் பாஸ் நல்லா இருக்கும் போது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா?
ஆனால் உட்காந்து லஞ்ச் பீரியட் என்ற மாதிரி லஞ்ச் டைமில் உட்காந்து அவரை பற்றி கண்டபடி பேசுறது. டீம் லீடராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், கண்டபடி பேசுறது. இவனை எப்போ வேலை விட்டு தூக்குறாங்களான்னு தெரில, தொல்லை கொடுக்குறவனா இருக்கிறான், போய் இந்த டீமில் போய் ஜாயின் பண்ண பாரு நான் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணிட்டு டீம் லீடர் வராரு பாரு உள்ள. சார் ஹவ் யூ சார், ப்ளீஸ் ஒன் ஸ்லைஸ் சார். நோ சார் ப்ளீஸ், மை வைஃப் இஸ் அமேசிங் குக். இன்றைக்கி வெஸ்தப்பட்டு தான் நல்லா இருந்திருக்கும் என் பொண்டாட்டியா. ப்ளீஸ் சார் அப்படி பாரு, வெளிப்படையாக ஓவராக பண்ணுறது, மனசுக்குள்ளே ஒரு மரியாதை இல்லை. வேலையில் எனக்கு உயர்வே இல்லை பிரதர்ன்றது. பார்த்தா பாஸ் பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுறது. சம்பளத்தையோ உயர்த்த மாட்டிக்கிறான், லாபத்தை எடுத்துன்னு போயிடுறான், என் உயிரை வாங்குறான், ரத்தத்தை குடிக்கிறான், எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் ஏன்ட்டு வந்து ஜெபிக்கிறது. பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்ன ஜெபம் பண்ணுறது? என் வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறோம் பிரதர். உங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை, உங்களுக்கு வேலை நீக்கம் தான் தேவை. உங்களால் தான் கம்பெனியே உருப்பிட மாட்டேங்குதுன்ற ஒரு சில பேரை பார்த்து இங்கே பாஸை பற்றி தப்பாக பேசிட்டு அந்த பாஸ்கிட்டே போய் நிற்கிறது. எப்போ என் சம்பளத்தை உயர்த்துறீங்கன்னு பாரு. இதில் ஏதோ மேட்ச் ஆக மாட்டேங்குது. உண்மையாக கனப்படுத்துறதா இருந்தால் வெறும் முகச்சாடைக்கு இல்லை, வெறும் மனுஷனுக்காக இல்லை, வெறும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இல்லை, தேவனை கனப்படுத்துறதுனால. நல்லா கவனிங்க, நான் என் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகராக அங்கீகரித்து கொண்டிருக்கிறேன். எங்கே போனாலும் என் தேவனை நான் சேவிக்கிறேன். இன்ஃபோசிஸோ டெல்லோ இல்லை எப்பேற்பட்ட கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யலாம், அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது நீங்கள் கர்த்தருக்காக வேலை செய்கிறீங்க. அப்போது மனுஷனுக்காக நீங்கள் கனப்படுத்தக்கூடாது. என் கர்த்தர் என்ன ஒரு அதிகாரத்துக்கு கீழே வச்சிருக்க, இவரை கொண்டுதான் என்ன உயர்த்த போறார். நீங்க யாரை பத்தி தப்பா பேசுனீங்களோ அவர் மூலமா தான் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க அவரே திட்டி நின்றீங்கன்னா உயர்வு எங்க இருந்து வரும்? நீங்களே உயர்வை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. That leader that you're gossiping about is the leader God will use to bless you. எந்த தலைவரை நீங்க தப்பா பேசிட்டு இருக்கிறீங்களோ, எந்த தலைவருக்கு நீங்க கோல் மூட்டிட்டு அவரை பத்தி கேவலமா பேசணும்ன்ற டெம்டேஷன் விட்டு கொடுக்குறீங்களோ, அந்த தலைவர் மூலமா தானே கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். கமான், எத்தனை பேர் உயர்வு எதிர்பார்க்குறீங்க உண்மையாவே? அப்போ ஆனர் பண்ணுறத ஒரு மிகப்பெரிய வேல்யூவாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும், மிகப்பெரிய வேல்யூவாக கொண்டு வரணும். அது அடுத்தவங்களை பற்றியில் பாருங்கள், நீங்கள் ஆனர் பண்ணிங்கன்னா ஒரு ஆசீர்வாதமே உங்களை வந்து சேரும். ஆனால் ஆனர் பண்ணாத போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரே லெவலில் போயிரும் பாரு. அப்படியே ஒரு உண்மை சம்பவத்தையே நம்ம வேத்தந்து படிச்சிடலாமே. ஜெனிசிஸ் 9க்கு வாங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் அதோடைய 22ஆம் வருஷம் 23ஆம் வருஷத்தை உங்களுக்கு படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நோவான்ற ஒரு கர்த்தருக்கு முன்பாக நீதிமான் என்னப்பட்டவர், தேவ மனுஷன், தான் குடும்பத்தையே காப்பாற்றி உலகத்துக்கு ஒரு மறுபிறப்பு இல்லை மறு ஆரம்பத்தை கொண்டு வந்தவர் அவருடைய குடும்பத்து மூலமாக தான் கர்த்தர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த நோவா நல்லா என்ன பண்ணுறாரு, பேலையிலேருந்து வெளியே வந்துட்ட பிறகு ஒரு திராட்சை தோட்டத்தை ஒரு நாட்டு, அப்புறம் அந்த திராட்சை பழங்களெல்லாம் எடுத்து திராட்சை ரசம் பண்ணி, அந்த திராட்சை ரசம் புளிச்சு போகிற அளவுக்கு இவர் வெயிட் பண்ணி இவர் குடிச்சிட்டார். தப்பு தான். போதை ஏற்றிக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், அந்த போதையில் நிர்வாணமாக கிடக்கிறார். தன்னுடைய கூடாரத்தில் இல்லை அவருடைய வீட்டில் நிர்வாணமாக கிடக்கிறார். இவருக்கு 3 பிள்ளைகள் பாருங்க, ஷெம், காம், யாப்பேத் அப்படின்ற 3 பேர். இந்த ஷெம், காம், யாப்பேத்துடைய சந்ததி தான் இன்னைக்கு உலகத்தையே நிரப்பி இருக்குது. ஒரு சில வேத வல்லுநர்கள் நம்ம ஷெம் உடைய வம்சத்துலேருந்து வந்திருக்கிறோன்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் ரூட்ஸை ஸ்டடி பண்ணி நம்ம காம் உடைய டிசெண்டன்ஸ் தான் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம சண்டை போட்டுக்க தேவையில்ல. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம RCB அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரி இல்லை கவுன்ஸுங்கிறீங்களான்னு பார்க்குறேன். ஸோ இந்த செம், காம், யாப்பேத் இந்த 3 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதில் யார் பார்த்துட்டது பாருங்க முதல்ல. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இப்போ நம்மளுக்கு இப்படி பார்த்த உடனே என்ன தெரியுது, ஏதோ என்னப்பா ஏதாவது சகாயம் பண்ணலாம், நம்ம வாங்க நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்பாவுக்கு அப்படி சொல்லுவான்னு நினச்சோம். நம்ம அப்படி இல்லை. அடுத்தது பாருங்க, அவன் காணோம், 2 பேர் தான் வர்றாங்க. அப்பொழுது சேமும் யாப்பேத்தும், காம் அந்த இடத்துல வரல, அப்பாவுடைய நிர்வாணத்தை மூடணும் போது அவன் வரல. அவனுக்கு என்ன ரொம்ப நல்லதா என்ன தோணுச்சு, அப்பா நிர்வாணமாக இருக்கிறார், அவரை பற்றி தப்பாக பேசுறது தான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. என்ன மாதிரி கணம் பார்த்தீங்களா அவங்களுடைய உள்ளத்தில்? அப்பா குடிச்சிட்டாரு, அப்பா நிர்வாணமாக இருக்கிறாரு, ஆனால் என்ன ஆனாலும் அவர் எங்கள் அப்பா, அவருடைய நிர்வாணத்தை மூடுறது தான் எங்களுடைய பொறுப்பு. அதை பப்ளிசைஸ் பண்ணி அவரை கேலி பண்ணி அவரை அவமானப்படுத்துறது எங்களுடைய பங்கா இருக்காதுன்னு இவங்க 2 பேரும் அப்பாவுடைய நிர்வாணத்தை காணாதபடிக்கு மூடினாங்க. ஆனால் இந்த காமன்றவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அவன் போய் ஊர் முழுக்க போய் சொல்லிட்டான்ற. நான் ஏன் தெரியுமா, அடுத்ததான் அவங்க அப்பா கேள்விப்படுறாரு,
காம் இந்த மாதிரி ஊர் முழுக்க சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி வேலையை பண்ணிட்டான் பாருங்க. அவனை கூப்பிட்டு அவங்க அப்பா திட்டி அவனை சபிச்சு அவனுடைய வம்சமே சபிக்கப்பட்ட ஒரு வம்சம் அப்படின்ற மாதிரி பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் வந்து அவங்க அடிமைத்தனத்திலே வாழ்ந்தாங்க, முக்கியமாக ஆப்பிரிக்கா தேசத்து ஜனங்க. ஆனால் சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து விடுதலையை கொண்டு வருகிறார். ஆனால் விஷயம் தான் பாருங்களேன், தகப்பனை கனப்படுத்துறவங்க மேல ஆசீர்வாதம் வந்து சேர்ந்தது. பை தி வே கவனிங்க, இந்த சேம் என்றவர் அவர் தான் கடைசின்றாங்க. நம்ம நோவாவுடைய பிள்ளைகளுடைய வரிசையை எப்படி படிக்கிறோம்? நம்ம சேம், காம், யாப்பேத். ஆனா ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? ஒரிஜினலா நீங்க போய் பாத்தீங்கன்னா சேம்ன்றவர் தான் கடைசி பிறந்தவர். சேம்ன்றது கடைசி பிறந்தவர். அப்ப எப்படி சேமுக்கு முதல் பிறந்தவனுடைய அதிகாரம் வந்துச்சு? ஏன்னா சேமுடைய வம்சத்துல வந்தவர் தான் ஆபிரகாம், ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்துவானவர். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஷேம் டுக் லீடர்ஷிப். யாப்பேத் முதல் வரல. யாருடைய பேர் முதல் வருது? ஷேம். ஏன்னா அப்பாவுடைய நிர்வாணம் இப்படி யாருக்கும் தெரியப்படக்கூடாதுன்னு உடனே யார் ரியாக்ட் பண்ணது? இமீடியட்டா கணத்துல யார் ரியாக்ட் பண்ணது? ஷெம். ஷெம் இளையவன், ஆனா கணப்படுத்துறதுக்கு முந்தினவனா இருந்ததுனால கர்த்தர் சொன்னார், அப்படியே திருப்பி போடு, ஷேம் முதல் பேரானவனா மாத்தி அவன் மூலமா உலகத்தையே ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. இந்த ஷெம்முடைய பேரன் தான் மெல்கிசேதேக்குன்னு சொல்றாங்க வேத வல்லுநர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வழியில இருந்து தான் நமக்கு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், இஸ்ரவேல் ஜனம், இயேசு கிறிஸ்து அத்தனை பேருமே. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கனம் செலுத்துங்க. அதிகாரத்தில் இருக்கிற தவறுகளை வெளிப்படையாக்காதீங்க. நீங்க ஒருத்தருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கலாம், அவங்க பர்ஃபெக்ட் இல்ல, நீங்களும் பர்ஃபெக்ட் இல்ல, உங்க பெற்றோர்கள் பர்ஃபெக்ட் ஆனவங்க இல்ல. ராமன் சொல்லுங்க இந்த நேரத்தில். நீங்க பெற்றோர்களா இருந்தா சத்தமா சொல்லுங்க, உங்க கணவர் பர்ஃபெக்ட் இல்ல. கணவர்கள் சொல்லுங்க, கணவர் தான் சொல்லணும். உங்க கணவர்கள் பர்ஃபெக்ட் ஆனவங்க இல்ல. இல்லை பிரதர் அவர் தெய்வம் பிரதர், அவர் ஐயோ அவர் தான் என் கடவுள் பிரதர். நீங்கள் என்ன தான் கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணாலும் சொல்கிறேன், அவர் ஏதாவது ஒரு வகையில் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுவார். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பிரதர் அவர் என் கடவுள் பிரதர், அவருக்கு டெய்லி பலி செலுத்துறேன். நீங்கள் பர்ன்ட் ஆஃபரிங் கொடுக்குறீங்க டெய்லி, அப்படியே பற்ற வச்சு கறி பண்ண தோசை குத்தா கூட சொல்கிறேன்னே, அவர் உங்களுக்கு கடவுளா இருக்க முடியாது. அவர் இம்பர்ஃபெக்ட். உங்கள் பாஸ்டர் அவர் பர்ஃபெக்ட் இல்லை. சரி, இப்போ இன்னொரு வாய்ப்பு தர, தயவுசெய்து ஆமென் சொல்லுங்க எனக்காக, சரியா? ஓகே, ஏன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். உங்க பாஸ்டர் பர்ஃபெக்ட் ஆனவர் இல்ல. சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, எல்லாரும் கை உயர்த்துங்க. வெரி குட், வெரி குட். கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, என் மேல அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க அவங்க பர்ஃபெக்டா இருக்க தேவையில்லை. கை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுக்காக நான் அவங்களுக்கு கணம் செலுத்துவேன். எத்தனை பேர் புரியுது? அதை பாரு. இந்த காமன்றவன் நிர்வாணத்தை வெளிப்படுத்திட்டான் எல்லாருக்கும். எங்கள் அப்பா பாரு அப்படி பண்ணிட்டுக்கிறாரு, இவரெலாம் என்னடா நான் நீதிமான், இவர் நாத்த கப்பலை கட்டி நாத்தாங்க பார், அவருடைய கதை பாரு எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டான் பாருங்க, சாபத்தை வருவிச்சுட்டான். ஆனால் சேமும் யாப்பேத்தும் அவர் தவறு செய்திருக்கிறார், ஆனால் அந்த தவறை மூடி மறைக்கிறதுல நாங்கள் ரொம்ப நோக்கமாக இருக்கோம். ஏன் தெரியுமா? அவரை நாங்கள் கனப்படுத்துகிறோம். நல்லா கவனிங்க, நியாயம் தீர்க்கிறது கர்த்தருடைய வேலை. ஒருத்தனுடைய தவறை சுட்டி காட்டுறது நம்மளுடைய வேலை இல்லை. நம்முடைய சகோதரன் சகோதரியுடைய தவறை அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சகாயம் பண்ணலாம். அதை மூடி மறைச்சு கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக வழி நடத்துறது தான் நம்மளுடைய வேலை. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு எல்லாருமே நம்ம வரவே இருக்கிறோம். எப்பேற்பட்ட ஜனங்க, எப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருந்தாலும் யூ ஆர் வெல்கம் இன்டு தி ஃபாதர்ஸ் ஹவுஸ். அப்பாவின் வீட்டுக்குள்ள உங்களை வரவே இருக்கிறோம். யாரா இருந்தாலும், யாருக்கு நீங்க துரோகம் பண்ணி இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை பண்ணி இருந்தாலும் உங்களை நாங்க வரவே இருக்கிறோம். எஸ், உங்களை நாங்க வரவே இருக்கிறோம். இங்க வரும்போது ஒவ்வொரு விசுவாசியும் நல்லா தெரிஞ்சுங்க, யாருடைய பாவத்தை சுட்டி காட்டுறது நம்மளுடைய வேலை இல்லை, அந்த பாவத்தை மறைத்து கிறிஸ்துவின் அன்பை காட்டுறது தான் நம்மளுடைய வேலையா இருக்குது. ஆவியானவர் உங்களை மாத்துவார். தேவன் நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறார். நம்மளுடைய வேலை அன்பு செலுத்துறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்தில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கனம் செலுத்துதல் அபிஷேகத்துக்கு வழிவகுத்து கொடுக்கிறது. உங்க பெற்றோர்கள் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு பிள்ளைகிட்டும் நான் சொல்றேன். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் தெளிவா சொல்லிட்டாரு, கர்த்தருக்குள் உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்றார். பிகாஸ் யூ பிலாங் டு காட், யூ வில் obey your parents, you will honor your parents. இயேசு கிறிஸ்து இதை செய்தார். இந்த உலகத்திலே ஒருத்தர் அவங்க அப்பா அம்மாவை தூக்கி எறிஞ்சு பேசலான்னா அது இயேசு கிறிஸ்து. ஏன்னா நம்ம யாருமே நம்ம அப்பா அம்மாவை சூஸ் பண்ணல. இந்த உலகத்திலே ஒருத்தர் தான் அவங்க அப்பா அம்மாவை அவரே சூஸ் பண்ணார். யார் அது? பார்த்தார் உலகத்தில் இவங்க 2 பேர் தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு, அவர் என் வளர்ப்பு தகப்பன், இவங்க என் வளர்ப்பு தாயின்னு சொல்லி அவர் தேர்ந்தெடுத்துட்டு வர்றார். இன்னும் ஒரு அருமையான வாய்ப்பு பாருங்க. இப்போ பிறந்துட்டார். பிறந்துட்ட பிறகு நல்ல ஒரு வீடு எடுத்து நல்லா கரெக்டாக பார்த்துக்காம ஒரு தொழுவத்தில் போய் பிறந்துட்டார். கோவம் வருமா இல்லை? அப்போ ஜீசஸ் எட்டி வச்சிருக்க மாட்டார் குழந்தையார்.
இல்லை. அப்படியே வளர்றாரு பாருங்க. அப்படியே வளர்ந்து 12 வயசு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தேவாலயம், எருசலேம் தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பெரிய பண்டிகை. அந்த பண்டிகையில் ஒரு பெரிய கும்பலாக போயிட்டு வருவாங்க. அதில் இவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, இயேசு எங்கேயாவது இருப்பாருப்பா. அப்போ யோசேப்பு கேட்டிருப்பார் இல்லையா, ஏம்மா இயேசு எங்கே? இயேசு அவன் நம்ம பெரியம்மா கூட வந்துருப்பா, அத்தை கூட பேசணுந்தானே, அத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க ரொம்ப செல்ல பிள்ளை, ஏன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருந்திருப்பார் அவர். 12 வயசு பையன், அதனால் அவர் சொந்தக்காரங்க யார் கூடனா இருப்பார், வாப்பா நம்ம முன்னாடி போகலாம் வருவான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு போயிட்டாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளுக்கு அப்புறம் ஏசு சாப்பிட்டியா ஏசுன்றாங்க அவங்க அம்மா. என்ன ஏசு? ஏசு காணுமா? ஐயோ அக்கா பார்த்தியாக்கா? இல்லையா? என்ன பெரியம்மா உங்கள் கூட தாக்குறேன்னு நினச்சி, இல்லையா? அடோ வாங்கம்மா போகலான்ட்டு சர்ச்சில் அங்கே உட்காந்து இவர் பிரசங்கத்தை கேட்டுன்னு உட்காந்துக்கிறார், டீச்சிங் கேட்டுன்னு டவுட்டு கேட்டுன்னு உட்காந்துக்கிறார். மரியாதையும் யோசிப்பும் போய் கேட்குறாங்க, ஏன்பா இங்கே இருக்கிறிய, உனக்காக நாங்கள் எவ்வளோ இடத்த தேடணுமா இருந்துச்சுன்னு. உடனே அப்போ ஜிஎஸ் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாதா நான் எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸை தான் இருப்பேன் அப்படின்ட்டு. அடுத்த வசனம் பாருங்கள், லூக்கா 2:51. இப்போ அடுத்த வசனத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? பின்பு அவர்களுடனே வாக்குவாதம் பண்ணி, இப்பேற்பட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளையாக இருக்கிறது எனக்கு தேவையில்லை, நான் வேறு பெற்றோர்களை தத்தெடுத்துக் கொள்கிறேன், என் பிதாவானவர் வேற ஒரு 2 அனுப்புவார், நீங்கள் போய் சேருங்கள் அப்படி சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி இல்லை வசனத்தில். நீங்கள் ஒன்று தேடிங்கிறீங்களா? என்ன நடந்துச்சு பாருங்க. பின்பு அவர், எல்லாம் சொல்லுங்க, பின்பு அவர் இவரை தொலைச்சிட்டு கண்டுபிடிச்ச பிறகு, இதெல்லாம் நடந்த பிறகு, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் இல்ல, கிறிஸ்தவ ஒரு ரட்சகர் தான் உலகத்தில், அவரையும் தொலைச்சிட்டாங்க 3 நாள். மனு உலகமே கம்ப்ளீட்டாக தொலைஞ்சு போயிருக்கோம், அவர் கிடைக்காம போயிருந்தான்னு சும்மா சொல்கிறேன் நான். அவர் தெய்வம் அவர். ஆனால் நாசரேத் ஊரில் அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டால் என்ன நடந்துச்சு? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கனம் செலுத்தும் போது அபிஷேகம் அதிகமாகும், ஆசீர்வாதம் அதிகமாகும். பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க. 52ஆம் வசனத்தில், இவர் இம்பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியும் பொழுது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நான் டிக்ளேர் பண்றேன், இயேசு நாமத்தில் கை உயர்த்தி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. தேவனை கொண்டு நீங்க உங்க அதிகாரிகளுக்கு நீங்க கனம் செலுத்தும் போது அபிஷேகம் அதிகமாகும், ஆரோக்கியம் அதிகமாகும், ஞானத்தில் அதிகமாய் பெருகுவீர்கள், பொருளாதாரம் பெருகும், உங்களுடைய திறமைகள் அதிகமாகும் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? See, honor ushers the anointing into your life. இதை நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கணுமா இருந்துச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் 18-19 ஏஜஸில் இருக்கும்போது, காலேஜ் டைம்ஸில் நான் ஒரு அருமையான சர்ச்சில் இருந்தேன் ஈஜிபுராவில். ஆனால் நான் ரொம்ப பெருமை பிடிச்சவனாக இருந்தேன் பாருங்கள். அந்த டைமில் நிறைய பைபிள் படிக்குவேன், நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், நான் ஒரு பாஸ்டர் பிள்ளை வேற. இதெல்லாம் என்னை ரொம்ப வேறவன மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு அருமையான போதகர், ரொம்ப மூத்தவர், வயதில் ரொம்ப மூத்தவர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சீசனில் அவரை பற்றி நான் நிறையா என் ஃப்ரெண்டுங்க கூட உட்காந்து பேசும்போது, ஒரு சில பேர் கூட உட்காந்து பேசும்போது, நான் உட்காந்து இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, இது ஏன் அப்படி பண்ணுறாங்க, நம்ம சபையில் வேறு மாதிரியா இருக்கணும், இப்படி ஆயிருக்கணுமே, இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்டுங்களாம். நல்லா எல்லாருமே 18-19 தான், எல்லாம் பெரிய ஞானிகள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, தாடி கூட வளரல, எல்லாரும் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்போம். நான் அப்படி பேசினா இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட டைமில் பாருங்கள், எனக்கு ஜால்ரா தட்டுறதுக்கும் வந்துட்டாங்க ஒரு சில பேர். கிரேஸ் கரெக்டாக சொல்கிறது கிரேஸ், இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்டதில்லை, நிறைய பேர் கூடவே இருப்பாங்க. அப்படி ஏற்றி விட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், என் பாஸ்டர் உட்காந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, ஒரு 80-100 பேர்கிட்ட உட்காந்துருக்குறோம். ஒரு யூத் கேம்ப் நடத்துறதுக்கு பிளான் போட்டுட்ருக்குறாங்க. 19 வயசு பாருங்கள். எனக்கு என்ன மாதிரி பெருமையில் இருந்தேன். எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சுன்னு அவரை நான் கேள்வி கேட்குறேன், அங்கிள் நீங்கள் ஏன் இப்படி தீர்மானம் எடுத்தீங்க, நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்டேன் பாருங்க. அவர் ரொம்ப கோவப்பட்டார், என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். கரெக்டு தான் அது, கோவப்பட்டு அப்புறம் சொல்லிட்டார் எல்லா அண்ணன்மார்கள்ட்டையும், அந்த கிரேஸ்ன்னு அவனை எந்த பொறுப்பும் கொடுக்காதீங்க அவனுக்கு அப்படின்ட்டாரு. அதுதான் கரெக்டு. அப்படிதான் அதிகாரத்தை கனம் செலுத்தலைன்னா அவன் தலைமைத்துவத்துக்கு லாய்க்கே இல்லை. ஸோ இந்த நேரங்களில் இந்த அடுத்த 1 வருஷம் வரைக்கும் எனக்கு எந்த பொறுப்பும் என்னுடைய பாஸ்டர் எனக்கு கொடுக்கல. ஆனால் இந்த டைமில் தான் ஆண்டவர் என்னோட ரொம்ப அதிகமாக டீல் பண்ண ஆரம்பித்தார். இந்த ஜேர்னியில் தான் தேவனோட அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், அவரோட நெருக்கமாக போக ஆரம்பித்தேன், கிருபையின் சத்தியங்களை கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு நாள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன ஒரு பெருமை பிடிச்சவன் நாந்துக்கிறேன் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ மூத்தவர், அவரை போய் இப்படிலாம் கேள்வி கேட்டுன்னு அவரை பற்றி தப்பாக பேசிச்சே, இப்படி தீர்மானத்துக்கு கூட அப்படி தீர்மானத்துக்கு கூட அவருடைய தீர்மானங்கள் சந்தேகப்படுற மாதிரிலாம் நடந்துக்கிட்டேனே நான் சொல்லி மனம் திரும்பி அப்படியே ஆண்டவர் முன்னாடி நான் இருக்கிறேன் பாருங்க. அந்த விஷயம் ஆண்டவரோட நெருக்கமாக போகிறேன். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, நீ ஒரு பாஸ்டராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற, நீ ஒரு லீடர்ஷிப்பில் இருக்க வேண்டியதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தை கேட்குறேன்.
பாஸ்டர் பால் தங்கியா ப்ரீச் பண்ணுறாரு. அப்போல்லாம் காட் டிவியில் அவருடைய ப்ரோக்ராம் வரும். நான் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிற வழக்கம். நான் வந்து காட் டிவி பார்த்து நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுப்பேன். அந்த டீச்சிங் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் அவங்களதெல்லாம் டீச்சிங்ஸ் கேட்டு நான் உட்காந்து கேட்டுட்ருக்கிறேன். அப்போ அவர் ஒரு டீச்சிங்கில் சொல்கிறாரு, 90% of unsuccessful leaders are those who have never been successfully under a leader அப்படின்னார். 90% தலைவர்கள் இன்னைக்கு வெற்றி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இன்னொரு தலைவருக்கு அவங்க அடங்கி இருந்ததே இல்லை. நான் உடனே என் மனசில் தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே என்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு என்ன தெரியும், எவ்வளோ மூத்தவர், அவரை போய் நான் கனப்படுத்தாமல் இருந்துட்டேன்னு சொல்லி மானம் வருதி அழுதம் பாருங்க. அழுது என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். நிறைய பொறுப்புகளை நானே விட்டு இறங்கிட்டேன் அந்த சர்ச்சில் நான் இருக்கும்போது. அப்போ எனக்கு 19 வயசு, 19-20 வயசு தான் பாருங்க. 2006 ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறா, நீ ஒரு பாஸ்டராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லி. இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் கேம்ப் பிளானிங் வந்துருச்சு. என் மனதில் நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப கனவீனமாக நடந்துக்கிட்டேன், இனி அப்படி நடந்துக்க போகிறதில்ல, மனதளவில் நான் உணர்ந்துட்டேன். ஆனால் என் பாஸ்டர் என்னை பார்த்து கரெக்டாக சொல்லிட்டார், இவனுக்கு ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டார் தெளிவாக. அதனால் எனக்கு கிடைக்கிறது சாத்தியம் இல்லை. ஆனால் நான் ஒரு பாஸ்டராக ஊழியம் செய்யணும், ஒரு தலைவனாக இருக்கிறது நீங்கள் எனக்கு வச்சிருக்கிற அழைப்பாக இருந்துச்சுன்னா, என் பாஸ்டரே என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு பொறுப்பை தரணும், நான் உங்ககிட்ட நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் அந்த வருஷம் கேம்ப்பு அப்படியே பிளானிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, கிரேஸ்வின் உன்னை ஒரு குரூப் லீடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு, பாஸ்டர் உன்னை போட சொன்னார். நான் சொன்னேன், தேங்க்யூ ஜீசஸ், ஓகே நல்லது ஆண்டவரே, நன்றி, நீங்களும் என் மன திரும்புதலை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்களும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து நான் பாஸ்டராக இருக்க வேண்டிய கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு. கேம்புக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவர் தான் கேம்புடைய தலைவராக இருக்க போகிறார். ஆனால் இந்த முழு யூத் கிட்டத்தட்ட 250 யூத் பீப்புள் இருப்பாங்க பாருங்க அந்த சர்ச்சில், வாலிபர் மட்டும் 250 பேர் இருப்போம். கூப்பிட்டு அவங்களுக்கு அசிஸ்டன்ட் லீடர் நான் இருக்க போகிறேன், இன்னொரு பதவி உயர்வு. கேம்புக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பாஸ்டர்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, கிரேஸ்வன் யாரும் கேம்பை நடத்துறதுக்கு இல்லை, நீ தான் முழு கேம்பெயின் நடத்தணும், யூத் பிரசிடென்ட்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய பதவியை ஒரு உயர்வில் கொண்டு வந்துட்டார். அப்போ யோசிச்சு பார்க்குறேன், நான் என் வாழ்க்கையில் எப்படி கற்றுக்கிட்டேன் பாருங்க அந்த பிரின்சிபலை. நான் எடுத்தறிஞ்சு பேசி நானாத்தையோ சொல்லி 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 என்னவோ பெரிய இவன்ற மாதிரி காமிச்சிக்க போனேன். என் அபிஷேகத்தை நானே தடை பண்ணிட்டு இருந்தேன். எப்போ என்னுடைய போதகரை நான் கனப்படுத்த கற்றுக்கிட்டனோ அப்போ என் வாழ்க்கையில் அபிஷேகம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, டீச்சிங் அனாயிண்டிங் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அந்த கேம்ப் முதல் செஷனில் பாஸ்டர் வந்து ஸ்டேஜில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கேம்ப் டைரக்டர் இவராக தான் இருக்க போகிறாரு, இந்த யூத் கேம்புக்கு லீடர் இவருன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு பாருங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, இந்த கிரேஸ்வினை பார்த்து சின்ன வயசு பையன் அப்படின்ட்டு நீங்கள் ஏனோ தானோ நினச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார் பாருங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில் அவன் அப்படின்னார் கண்ணு மாதிரி அப்படின்றார். நான் எனக்கு அது கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம் மாதிரி. ஏன் தெரியுமா, ஒரு நாள் அவரை தான் காயப்படுத்தினேன், ஒரு நாள் அவரை தான் கனவீனப்படுத்தி நான் நடந்துட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலை ஆண்டுடைய சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துறேன். கனம் செலுத்துறது தான் அபிஷேகத்துக்கு வகுத்து கொடுக்குறதுன்னு கற்றுக்கிட்டதுனால கர்த்தர் எவ்வளோ பெரிய நன்மை கொண்டு வந்தார் தெரியுமா. அந்த சர்ச்சை விட்டு நான் வெளியே வரும்போது என்னுடைய பாஸ்டர் எனக்கு முத்தம் கொடுத்து, அவருடைய டை எனக்கு கட்டி விட்டு, எனக்கு முத்தம் கொடுத்து எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டார். இன்ன வரைக்கும் நான் அதை நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறாரு, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒரு நல்ல கான்டாக்டில் இருக்கிறாங்க, ஆரோக்கியமான உறவில் இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்மானம் நான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன தீர்மானம் தெரியுமா, நான் எனக்கு இருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நான் கனப்படுத்துவேன். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் அபிஷேகம் அதிகமாகும். இது ஆண்டவருடைய பிரின்சிபல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கனம் செலுத்துதல், சத்தமா சொல்லுங்க, அபிஷேகத்துக்கு வழிவகுத்து கொடுக்கும். பாரு, கனம்ன்றது ஒரு வண்டி மாதிரின்றாரு ஜூடாஸ் ஸ்மித் என்ற பிரீச்சர் சொல்றாரு. கனம் செலுத்துறது ஒரு வண்டி மாதிரி. உங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு வண்டி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பேர் கார் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த காரை நல்லா மெயின்டைன் பண்ணால் ரொம்ப தூரம் எடுத்துன்னு போகலாம் அந்த வண்டியை. இப்போ நீங்கள் காரை சரியாக மெயின்டைன் பண்ணலான்னு வச்சுங்களேன், ஊருக்கு போகும்போது அந்த வண்டியை நினைப்பீங்களா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுன்னா உங்ககிட்ட காரை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கவலை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடலாம். நம்ம அது சாலிடாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல், சர்வீசிங் கொடுக்காம, கிளச்சாக இருக்கலாம், பிரேக்காக இருக்கலாம், எதுவுமே சரியாக வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா அந்த வண்டியை எடுத்துகிட்டு நம்ம தூரமாக போகணுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வராது. அப்போ ஆனர்ன்றது ஒரு வெஹிக்கிளை போல. பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ஜூடாஸ் ஸ்மித் சொல்றார், ஆனர் இஸ் அ வெஹிக்கிள். எல்லாரும் படிங்களா அந்த ஸ்டேட்மெண்ட், அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது, படிங்க சத்தமா. ஆனர் இஸ் அ வெஹிக்கிள், அது ஒரு வண்டி. மெயின்டைன் இட் வெல், ஆனரை நல்லா மெயின்டைன் பண்ணிக்க, அண்ட் யூ வில் கோ பிளேசஸ். நீ பல இடங்கள் நீ போக முடியும், நீ ஆனரை உன் வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணி கொண்டாயானால். ஸோ when you maintain honor you will go places in this life. Hallelujah. எத்தனை பேர் ஒரு சில விஷயங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க?
உண்மையாக எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க ஒரு சில விஷயங்களை? அன்னைக்கு கர்த்தர் ஏற்படுத்தின அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமா? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலம் தாடிக்கு வந்து வடிந்து தன்னுடைய அங்கி முழுவதும் அது நிரம்ப ஆரம்பிக்குது. இப்படி தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்கிறார். தலை ஆசீர்வதிக்கப்பட்டா சரீரமே ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் உங்கள் பாஸ்க்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், உங்கள் பாஸ்டருக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அதிகாரங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணுமா இருக்குது. when you pray for your authority, அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஆசீர்வாதம் உங்களுக்கும் வந்து சேரும். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா, கம் ஆன். கர்த்தர் இப்படி தான் அபிஷேகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி விருப்பப்படுகிறார். இல்லை பிரதர், அவங்க சரியில்லையா பிரதர், அவங்க இப்படி பண்ணுறாங்களே, அவங்க இப்படி பேசியிருக்க கூடாது இல்லையா, அவங்க இப்படி தவறுதல் தொடர்ந்து செய்கிறாங்களே, அப்போ அவங்களெல்லாம் எப்படி பிரதர் நான் கனப்படுத்துறேன்? நல்லா கவனிங்க, திருத்துறது எல்லாரையும் திருத்துறது நம்மளுடைய வேலை இல்லை. எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுறது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இல்லை. நம்மளுடைய வேலை கனம் பொருந்தியவர்களுக்கு கனம் செலுத்த வேண்டும், அவ்வளோதான். யாருக்கு கனம் உகந்ததாக இருக்குதோ அவங்களுக்கு கனத்தை நம்ம கொடுத்தாகணும். நம்ம அதிகாரிகள் நம்ம கனம் கொடுத்தணும். கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் வேலை செய்வார். இல்லை பிரதர், அவங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிரதர் கனம் செலுத்துறது? அவங்களுக்காக தான் இந்த 3வது பாயிண்ட். ஏதிங்க பார்க்கலாம். Your honor of authority says more about you than the authority you are honoring. நீங்கள் உங்கள் அதிகாரிகளுக்கு நீங்கள் கனம் செலுத்துனீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அது காண்பிக்கிறது இல்லை, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி அது காண்பிச்சுட்டு இருக்குது. when you honor someone you are revealing to the world who you are, what you are made of. நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளை. நீங்கள் யார்? கர்த்தரை கனப்படுத்துறவங்க. அப்போ அவங்க என்னென்ன பண்ணிட்டு போட்டோம், ஆனால் நான் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறதுனால நான் அவங்கள கனப்படுத்துவேன், நான் அவங்களுக்கு ஆனரை கொண்டு வருவேன். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டவர் தான் தாவீது. தாவீதுடைய ஸ்டோரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவீது என்ன பண்ணுறார், ஒரு நாள் மிகப்பெரிய ராட்சசன் கோலியாத், இந்த கோலியாத்தை வீழ்த்தின உடனே அந்த ஊரே அவனை கொண்டாட ஆரம்பிக்குது. தாவீதும் ராஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டார், நீ தான் ஆர்மர் பேரர், என் ரைட் ஹேண்ட் நீ தான் அப்படின்ட்டார். நீ தான் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு தலைவனாக மாற்றி விட்றார், 100க்கு அதிபதியாக மாற்றிடுறாரு, பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்துட்றாரு தாவீதுக்கு. ஆனால் தாவீது வெற்றி சிறந்த உடனே அந்த ஊரே ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்குது. என்ன பாட்டுன்றீங்க? அவனை புகழ்ந்து பாட்டு பாடு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 உடனே சவுலுக்கு அது மட்டும் ஓடுது, 10000 முடியுது. கண்ணாயிரம்ன்ற மாதிரி கேட்குதுல்ல உங்களுக்கு? 10000 கேட்குது. ஐயோ நடா, எனக்கு 1000 பாயிண்ட் கொடுத்து அவனுக்கு 10000 பாயிண்ட் கொடுக்குறீங்களா? விட்டா அவனே ராஜா வைக்கிறீங்க, அவனை க்ளோஸ் பண்ணுறேன் நான்ட்டு. சவுலுக்கு பேய் பிடிச்சது பாருங்க, பிசாஸ் பிடிச்ச சவுல் தாவீதை துரத்திட்டு போகிறான். அப்படியே சவுல் வந்து ஒரு டியூவல் பர்சனாலிட்டி மாதிரி மாறிடுறார் பாரு, பேய் பிடிச்சதுனால. சடாரு நல்லவ மாதிரி இருப்பான், மகன் அப்படிங்கிற மகன் நல்லா இருக்கிறா, அப்புறம் கிட்ட வந்து ஈட்டி தூக்கி போடுறது, அப்படியே அவனை குத்தி சாவடிக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறான். அப்புறம் பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு என் மருமகனே நல்லாருன்னு வாழ்த்திட்டு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நைட் ஆனவொடனே அனுப்பி விடுறது, கொன்றுங்கடா அவனை பெட்டில் அப்படியே கொன்றுங்கடா அவனை அப்படின்னு. தாவீது அலறி வச்சுன்னு ஓடுறான். என்னன்னா அது மாமனார் இந்த மாதிரி பேய் மாமனாரை கட்டிக்கணுமே, நம்ம மாமனார் மட்டும் இல்லை அவர் ராஜா வேற. அவர் ஓடுறான் பாருங்க, காட்டுக்குள்ளே போகிறான். 13 வருஷம் வனவாசம், காடுகள் வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறான். ஆனால் சவுலு டக்குன்னு மூடு மாறின உடனே டென்ஷன் ஆகி வாங்கடா போய் நம்ம பிடிச்சவனை சாவஸ்ட்டு வரலாம், அப்புறம் டயர்ட் ஆயிடுது, சரி வா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிடுது. திரும்பியும் பேய் பிடிச்சா எங்கடா அவன் தாவீதுடாய் விட மாட்டான்டா உன்னை அப்படின்ட்டு திரும்பி வந்த திரும்பியும் சரி ஆயிடுச்சு போதும் வா திரும்பி போகலாம் வீட்டுக்கு. இந்த மாதிரியே பல தடவை பண்ணிட்டான், ஒரு தடவை அப்பதான் வந்துட்டான். தாவீது ஒரு மலையில் குகையில் ஒளிஞ்சுன்னுக்கிறாரு, அவரும் அவருடைய ஆட்கள்லாம் உள்ளே ஒளிஞ்சுன்னுக்கிறாங்க, பெரிய குகை. சவுல் தாவீதை கொண்டு வந்துட்டான். இங்கே தான் இங்கே இருக்கிறான்டா அவன், எனக்கு தெரியுது, எனக்கு வாசனையில் கண்டுபிடிச்சிடுவேன் நான்ன்ற மாதிரி. இங்கே தாக்குறான் அவன், அவனை அடிக்கிறேன்டா நீ சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பைபிளை போட்டுக்குதா, பைபிளை போட்டுக்குது. டாய் எல்லாம் இங்கே இருங்க, ராஜாவை எங்கே போகிறீங்க? இல்லடா வயிறு கொஞ்சம் கடை கடைந்து, அதனால் நான் கொஞ்சம் அப்படி குகை உள்ளே போயிட்டு வரேன் நான்ட்டு இவர் போகிறார், டு ரிலீவ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு போட்டுக்குதா. இவர் போய் டாய்லெட்காக போயிருக்கிறார் பாருங்க. அந்த குகைக்கு உள்ளாரத்தான் இவங்கெல்லாம் ஒழிச்சுன்னுக்கிறாங்க, ஒரு 600 பேர் குடும்பங்களோட. தாவீதுடைய முழு கும்பல் அங்கே தாக்குது. சவுல் உள்ள வர்றதை பார்த்தோன்னா அந்த ஆட்கள் சொல்றாங்க, கிளப்பி விடுறாங்க பாரு தாவீது. நான் சொல்றேன் பாரு, எப்பவுமே தப்பா நம்மளை வழி நடத்துறது நம்ம கூடவே இருப்பாங்க. ரொம்ப நம்மளை புகழ்ந்து பேசி நம்மளை கவுத்துறதுக்கு வருவாங்க, யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி பேசுறாங்க பாரு பேச்சு, சொல்றாங்க தாவீதே கர்த்தர் அன்னைக்கு சொன்னார் அல்லவா, உன் எதிரியை உன் கையில் கொடுப்பேன் என்று சொன்னார் அல்லவா. சொல்லவே இல்லை அவரு, இவங்களா பேசிட்டதெல்லாம். பார் கொடுத்து விட்டார், கொன்று விடு அப்படின்னு. தாவீது சைலண்டா இருந்தாலும் இவங்க போய் சாவ சொல்லிட்டு பானுங்க. ஆனா தாவீது சொல்றாரு, இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல யாருமே கை வைக்க கூடாது அப்படின்ட்டு. தாவீது சவுலு கிட்ட போய் அவருடைய அங்கியுடைய ஓரத்தை துணியை மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்துடுறாரு. சவுலு தான் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாரு.
கிளம்பி கீழே இறங்கிறாரு பாருங்க, மலை விட்டு கீழே இறங்கிறாரு. இப்ப தாவீது என்னான்னு கூப்பிடுறாரு பாருங்க சவுல. சவுல் யாரு? ராஜா, மாமனார், தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர். ஆனா தொல்லை கொடுக்குறாரு, சாவடிக்க வர்றாரு. இந்த மாதிரி ஒரு மாமனாரோ இல்லை இந்த மாதிரி ஒரு ராஜா இருப்பானா எங்கேயாவது? நல்ல ஒரு சேவகனை போட்டு சாவடிக்க வரும்போது என்னன்னு கூப்பிடுறாரு பாருங்க. பார்க்குறோம் 1 சாமுவேல் 24 அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, என் ஆண்டவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, இப்படியா கூப்பிடுவாங்க யாராவது? பைத்தியம் பிடிச்சவனே, அப்படி கரெக்டா இல்ல? அப்படிதானே கூப்பிட்டுருக்கணும். பேய் பிடிச்சவனே, பிசாஸ் ராஜாவே, அப்படியெல்லாம் சொல்ல தோணுது நமக்கு. தாவீது எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி, தாவீது கீழ இருந்து கல்லை தூக்கி போட்டான் அப்படின்னா அது கரெக்டா தோணுது நமக்கு. வணங்குறான். நான் பாருங்க, இந்த பேய் பிடிச்ச ராஜா கிட்ட வணங்கிட்டு அவன் சொல்ற வார்த்தைகளை பாருங்களேன். 9ல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம் பாருங்க. சவுலை நோக்கி தாவீது சொல்றாரு, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியிலே உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே பாரும். எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? ஆண்டவனே என்றாரு, ராஜாவே என்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, தகப்பனே அப்படின்றாரு. என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையில் பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். நான் உங்களுக்கு ஒரு கெட்டதுன்னு நினைக்கல, நீங்க நாடானா என் உயிரை வாங்க வரீங்களே ராஜாவே, எவ்வளோ நல்லதான் நந்துக்கிறேன் நான் சொல்லி அப்பான்றாரு, ராஜான்றாரு, ஆண்டவனேன்றாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? சவுல் அப்ப எந்திரிச்சு போயிட்டாரு. கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு பாருங்க. தாவீதுக்கு வர வேண்டிய கிரீடம் அவனை தேடி வந்தது. தாவீதை தேடி அந்த ஊர் ஜனமே வந்து சொல்றாங்க, நீ தான் எனக்கு ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி. உங்க மேல அபிஷேகம் இருக்கிறது உண்மையா இருந்தா கனம் செலுத்த கத்துங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் கர்த்தர் உங்களை அழைத்ததை நிறைவேற்றதுக்கு வல்லமையுடையதா இருக்கிறது. நம்புறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், அழைப்பை வச்சிருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறாரு. ஐயோ உங்க தலைவர் உங்களை ட்ரீட் பண்ற விதம் சரியில்லை, இல்லைன்னா அவர் உங்களை என்ன சொல்றது, உங்களை டிஸ்கரேஜ் பண்றாரு, இல்ல உங்களுக்கு சரியான வகையில் உங்களுக்கு ட்ரீட் பண்ணல உங்களை. இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வரும்போது உங்க பாஸை பத்தி தப்பா பேசாதீங்க, உங்களுடைய எஜமான பத்தி தப்பா பேசாதீங்க, உங்க கணவரை விட்டு கொடுத்துறாதீங்க. கர்த்தர் அவங்க மூலமாவே உங்களுக்கு நன்மையை கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். உங்களுக்காக நியமித்ததை அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எப்படி அபிஷேகம் ஃப்ளோ ஆகுது? when you honor authority, when you honor authority. Numbers chapter 12ல நம்ம பார்க்கிறோம், மிரியம் மோசேக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க தெரியுமா? பாருங்க, Numbers chapter 12ல நம்ம பார்க்கிறோம் முதல் வசனத்துல இருந்து. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. மோசேவுடைய முதல் மனைவி பேர் வந்து ஜிப்போரா. ஜிப்போரா என்ன பண்ணிட்டாங்களாம், இந்த வனாந்திரத்தில் இருக்கிற எல்லா இந்த பிரச்சனைகளும் ஜனங்க பண்ற கூத்தெல்லாம் பார்த்து போயிட்டாங்க. வானவே வானாயா அவங்க கூட வாழ்க்கைன்ட்டு இவங்க போயிட்டாங்களாம். சரியா? ஜிப்போரா போரா அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு வாண்டாம் வாழ்க்கை அப்படின்னு. இவர் இன்னொரு பொண்ணை கட்டிக்கினார். அந்த பொண்ணு எத்தியோப்பியா தேசத்தை பொண்ணு. எத்தியோப்பியானா என்ன அர்த்தம்? ஆப்பிரிக்கன் இனத்தை சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். இப்போ வேற ஜாதி ஜனத்தை கட்டிக்காதீங்கன்னு சொன்னதே யாரு? இந்த மோசே தான். கடவுள் தான் சொன்னார், இவர் தானே சொன்னார், எழுதினாரா இல்லையா? இவரே இப்படி பண்ணும்போது அவங்க அக்காவுக்கே ஒரு வயிறு எரிஞ்சிச்சு. என்ன இப்படி பண்ற நீ? டேய் என்ன நீ ஓவரா பண்ற? என்ன கடவுள் மூலம் மட்டும் தான் பேசுவாரா? பேசு பாருங்க. மிரியம், கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். யார் கேட்டது? தலைவர் கேசா பேசும்போது கர்த்தர் கேட்டாராம். கேட்டுட்டு மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். இது கூட அவரே தான் எழுதினாரானா? மோசே தான் எழுதினார். ஓகே, அடுத்த வருஷம் பாருங்க. சடுதியிலே சடர்னு இவங்க பேசுனுக்குறாங்களாம். என்ன நீயே சொல்லுகிற, நீயே போயிட்டு ஒரு ஆப்பிரிக்கன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னுகிற பெரியவன் நினைப்பா, நான் அப்படி பண்றேன்னு கர்த்தர் இறங்கி வர்றார். சடுதியிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள்.
அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். இவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். அவர் சொல்றாரு, பாரு, நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேசினா தரிசனத்துல பேசுறேன், கனவுல பேசுறேன், மோசஸ்ட பேசினா டைரக்டா பேசுறேன். நான் நீ அவன் லெவலுக்கு வந்துட முடியுமா? அவனை பார்த்தா பேசுற. அது சொல்றாரு, பயம் வரல உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. என் தலைவர், நான் ஏற்படுத்தின தலைவருக்கு விரோதமா பேசுறிய, பயம் இல்லையா உனக்குன்னு கேட்கிறாரு. அடுத்தது பாருங்க என்ன நடந்துன்னு சொல்லி, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். ஆனா மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால் ஆரோன் மிரியமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். When you honor, you attract anointing. When you dishonor, you attract the curses of this world. கர்த்தர் நம்மை சபிக்கிற தேவன் இல்ல. ஒரு விசுவாசிக்கு சாபம் உகந்ததில்லை. கர்த்தர் நம்மை சாபத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டார். ஆனா நம்மளுடைய முட்டாள்தனத்தினால, அஜாக்கிரதையினால, பெருமையினால நம்மளே பிசாசுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுப்போம். நம்மளே சாபத்துக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்துருவோம். நான் சொல்றேன் பாருங்க, கனப்படுத்துங்க. உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அந்த தலைவரை கனப்படுத்துங்க. வேலை இடத்துல உங்க பாஸ், உங்க சூப்பர்வைசர், உங்க டீம் லீடர், வீட்டுல உங்களுடைய பெற்றோர்கள், இல்லைன்னா உங்களுடைய கணவர், சபையில உங்களுடைய லீடர்ஸ், உங்களுடைய பாஸ்டர், எங்க போனாலும் அதிகாரத்தை செலுத்துறதுக்காக கர்த்தர் அதிகாரிகளை வைத்திருக்கிறார். அதிகாரத்தை நீங்க கனப்படுத்தும் போது அபிஷேகம் உங்க வாழ்க்கையில நிரம்பி வழியும். நிறைய டைம் என்னன்னா, நம்ம ஒரு லீடர் கிட்ட க்ளோஸ் ஆகலைன்னா நம்ம ரொம்ப ஆனர் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள தூரத்துல இருந்து தான் பார்க்குறோம், அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு லீடர் கிட்ட க்ளோஸ் ஆகும்போது அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ தான் நம்ம ரியலாகவே சேலஞ்ச் ஆகும். இவரை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணுமா? இவர் இப்படியெல்லாம் பேசிட்டாரே, இப்படி பண்ணிட்டாரே, இவர் பண்ணதுக்கு இதை விட இப்படி நல்லா பண்ணியிருந்திருக்கலாமே. Those who are far from the inner core leadership, it's easy for them to honor their leader. But if you are close to your leader, இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அவரோட நீங்க நெருக்கமா இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் அதிக சோதனை அவங்களை கனம் பண்ணாததுக்கு. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளோ உன் லீடரை கனப்படுத்துறியோ அவ்வளோ அபிஷேகம் உன் வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்பதாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன சபைகள் தான். ஆனால் அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் இருந்தார் பாருங்க. அவர் அப்போதான் மெகா சர்ச்ன்றதே அவர் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த மாடர்ன் டைம்ஸில் சொல்கிறேன். அவர் பேர் வந்து பாஸ்டர் ஜான் ஓஸ்டீன். பாஸ்டர் ஜான் ஓஸ்டீன் என்றவர் அப்போவே 6000 பேர் 8000 பேர் உட்கார்ற மாதிரி பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினவர். அவர் 1980s அப்போவே, இப்போதான் நம்ம பெரிய பெரிய சபைகளை பார்க்குறோம்னா அப்போவே கட்டினவர். அவர் பெரிய தரிசனம் உடையவர். அவருக்கு ஒரு மகன் இருந்தார் பாருங்க, அவர் பேர் வந்து ஜோயல் ஓஸ்டீன் சொல்லி. இந்த ஜோயல் ஓஸ்டீன் தான் டிவி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறார் அவங்க அப்பாவுக்காக. 17 வருஷம் அவங்க அப்பாவுக்காக வேலை செய்யறார். ஜோயல், நீ ப்ரீச் பண்றியானா? இல்ல, நான் ப்ரீச் பண்ண மாட்டேன் அப்படின்றார். ஆனா இவர் தான் வந்து என்ன பண்றது, ஸ்டேஜை ரெடி பண்றது, லைட் எல்லாம் கரெக்டா செட் பண்றது, அவங்க அப்பாவுக்காக கேமரா எங்க வச்சா கரெக்டா இருக்கும், லைட்டிங்ஸ் எந்த இடத்துல வச்சா அது கரெக்டா இருக்கும், இது எல்லாத்தையும் அவர் ஏற்படுத்துறாரு பாருங்க. இப்படிதான் அவர் கொண்டு வர்றாரு. ஸோ முழு ஸ்டேஜ் ஒர்க் பண்றது, லைட்டிங் ஒர்க் பண்றது, அது மட்டும் இல்லையா பாருங்க. சனிக்கிழமை வீட்டுக்கு போறான், அப்பா வீட்டுக்கு போய் அப்பா என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறார் அடுத்த நாளும் போய் செக் பண்ணுவாராம். ஏன்னா அவர் சொல்றாரு பிரசங்கத்தில், எங்க அப்பா ரொம்ப கலராக எடுத்து வைப்பாரு, அதெல்லாம் செட் ஆகாது, நான் போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வைப்பேன்றாராம். இப்போ இந்த ஷர்ட், இந்த பேண்ட், இந்த டை தான் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவ்வளோ அருமையாக எடுத்து வச்சு அவங்க அப்பாவை நல்லா காட்டணும். அவருடைய விருப்பமே அதுதான். ஐ வாண்ட் டு ஷோ மை ஃபாதர் இன் தி பெஸ்ட் வே. அவங்க அப்பா 17 வருஷம் வேலை செஞ்சார் பாருங்க. யாரும் அவரை பெரிய பிரசங்கியார் அவர் வரல, யாரும் யோசிச்சு கூட பார்க்கல. ஏன் அவரே கூட யோசிச்சு பார்க்கலையா? ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. யாரை பிரசங்கம் பண்ண வைக்கிறதுனா யாரும் ஆயத்தமாக இல்லை. அவங்க கடைசி மகன் ஜோயல் ஓஸ்டீனை கூப்பிட்டு, 17 வருஷம் கேமரா பின்னாடி இருந்தார் இல்லையா, எடிட்டிங் மீடியா டிபார்ட்மெண்ட்டில், அவரை கூப்பிட்டு நீ தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு உடனே, சரிப்பா உங்களுக்காக நான் பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன் நான் சொல்லி முதல் பிரசங்கம் அவங்க அப்பா உடம்பு சரியில்லாத போது அவருக்காக பிரசங்கம் பண்ணார். அந்த வாரமே அவங்க அப்பா இறந்து போயிட்டார் பாருங்க. உலகமே யோசிச்சு எவ்வளோ பெரிய சபை, யார் நடத்த போறது, இவர் யாரையும் எழுப்பலையே, எந்த அசிஸ்டண்ட்டும் எழுப்பலையே போது இந்த கடைசியா பிறந்த இந்த ஜோயல் ஓஸ்டீன்றவரை அவர் வர்றாரு பாருங்க. நான் இந்த சர்ச்சுடைய லீடர்ஷிப் எடுத்து நடத்துறேன்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய சகாயத்தோட எல்லாருடைய என்ன சொல்றது, எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் ஒரு ஊழியத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. என்ன ஆச்சுன்றீங்க,
6000 பேர் இருக்கிற சபை அப்படியே குறைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு நினைச்சாங்க. ஏன்னா ஜோயல் அவங்க அப்பா மாதிரி பண்ண முடியுமா? அவங்க அப்பா மாதிரி பண்ணிடுவானா? பிரசங்கமே பண்ண தெரியாத பிள்ளையாச்சே, கேமரா பின்னாடி இருக்கிற இப்படியெல்லாம் 1000 பேர் பேசினாங்க பாருங்க. 6000 பேர் இந்த சபை, இன்னைக்கு 60,000க்கு மேலான ஜனங்க இருக்கிறாங்க அவருடைய சபையில. உலகத்திலேயே கிறிஸ்தவத்தை ரொம்ப பிரபலப்படுத்தின பிரசங்கியார்கள் இவர் ஒருத்தர். இவருடைய செய்தியை பல லட்சம் பேர் பார்க்குறாங்க. இவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாருன்னா கோடிக்கணக்கானவர் வாங்கி படிக்கிறாங்க. ஆனா இதுதான் ரகசியம் பாருங்க. அவர் பைபிள் காலேஜ் போல, அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல, அந்த டைம் அவருக்கு இருக்கல, அவர் போல, அவ்வளவுதான். செமினாரி டீச்சிங்ஸ் அவருக்கு இல்ல, ஆனா பிரீச்சிங்கான ட்ரைனிங் அவருக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு அவருடைய பிரசங்கத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு வளர்ந்த ஒரு நபர் நானும் ஒருத்தன் பாருங்க. அதுல எப்படி நடந்துச்சு இது? How is it possible? பைபிள் காலேஜ் போலயே, ஃபார்மல் ட்ரைனிங் இல்லையே. How does this preaching anointing flow? இந்த அபிஷேகம் எங்க இருந்து வந்துச்சு? 17 வருஷம் அப்பாவுடைய பிரசங்கம் நல்லா வரணும், 17 வருஷம் அவர் நல்லா தெரியணும் டிவியில, 17 வருஷம் அவருக்கு சகாயம் பண்ணுன்னு அவரை கனப்படுத்தியே அவருடைய நேரம் வரும்போது அபிஷேகத்தின் நரம்பி வழிதலை இவர் அனுபவித்தார். இன்னைக்கு இவர் உலகம் எங்கோ அவங்க அப்பா செஞ்சது என்ன, இவர் 100 மடங்கு நிறைய செஞ்சுட்டாருன்ற மாதிரி கர்த்தர் இவரை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் நரம்பி வழியணும் எங்கெங்கயோ ஓடுறோம். கவனிங்க, இருக்கிற இடத்துல அபிஷேகம் நரம்பி வழியது உங்களை நீங்க பொசிஷன் பண்ணிக்கலாம். ஆனர் யுவர் லீடர். ஆமென். ஆனர் யுவர் லீடர். உங்க தலைவரை கனப்படுத்துங்க, உங்க மேல அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கனப்படுத்துங்க. அவங்க மூலமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு சொல்றேன் நான். அன்னைக்கு தாவீதுக்கு கிரீடம் வந்து சேர்ந்தது போல, ஹல்லேலூயா, அன்னைக்கு மோசேக்காக கர்த்தர் பேசினது போல, ஜோயல் ஓஸ்டினை தேடி பிரீச்சிங் அபிஷேகம் வந்து அவரை நிரப்பினது போல, நான் சொல்றேன் ஷெம் மேல ஆசீர்வாதம் வந்தது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கைவேர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். உங்க மேல இருக்கிற அதிகாரத்தை நீங்க கனம் செலுத்த கற்றுக்கொள்ளும் போது, மனப்பூர்வமா கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் போது, நான் டிக்ளேர் பண்றேன், அபிஷேகம் நிரம்பி வழிவதாக, பொருளாதாரம் அதிகமாவதாக, ஞானத்துல நீங்க வளர்வீர்களாக, உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க கனம் செலுத்துறதுல நோக்கமா இருங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துறதும் உங்களை உயர்த்துறது மேல நோக்கமா இருக்கிறார். யாரா இருந்தாலும் அவருடைய பிரின்சிபல்ஸை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது உயர்வு நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம், எல்லா தயவு நிச்சயம். கர்த்தர் உங்களை நிரப்புவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் நிச்சயமா அபிஷேகம் நிரம்பி வழியும் அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதை சபையாக நாங்களும் அதை பார்க்க போறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சந்தோஷமா நல்ல நிறைவா கை தட்டுங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். கம் ஆன். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.